மணச்சநல்லூர் அருகே விதை நெல் வாங்கி நடவு செய்த 20 நாட்களிலேயே விளைந்த நியூ அம்மன் பொன்னி ரக நெல் போலி விதை நெல் விற்பனையால் மகசூல் பாதிக்கப்பட்டதாக குமுறும் விவசாயிகளின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மாவட்டம் வாளாடி அருகே உள்ள ஒத்தை வீடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வருடம் விவசாயம் செய்வதற்கு அதே பகுதியில் உள்ள 8 ஏக்கர் விளைநிலத்தினை குத்தகைக்கு வாங்கியுள்ளார். அதில் நெற்பயிர் நடவு செய்ய சமயபுரம் பகுதியில் உள்ள கோல்டன் ஆக்ரோ சர்வீஸ் கடைக்கு சென்று விதை நெல் வாங்கியிருக்கிறார். அவருக்கு நியூ அம்மன் பொன்னி விதை நெல் தன்னிடம் உள்ளதாகவும் நடவு செய்த 120 நாளில் அதிகப்படியான மகசூல் காணலாம் எனவும் கடைக்காரர் ஆசை வார்த்தை கூறி 180 கிலோ விதை நெல்லை 17,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். நெற்பயிர் நடவு செய்து ஒரு மாதம் முடிவரும் நிலையில் குறிப்பிட்ட கடையில் வாங்கிய நியூ அம்மன் பொன்னி நெல் ரகம் நடவு செய்த 20 முதல் 30 நாட்களிலேயே கதிர் வைக்க தொடங்கியுள்ளது. இந்த நெல் ரகம் 3 மாத கால பயிர் என்பதால் 60 நாட்களுக்கு பிறகு பயிரில் கதிர் வைத்தால் மட்டுமே நல்ல மகசூல் கிடைக்கும் என கருதப்படுகிறது. ஆனால் பயிர் நடவு செய்த 20 முதல் 30 நாட்களில் கதிர் வைத்ததால் விவசாயி ராஜா அதிர்ச்சி அடைந்துள்ளார். சமயபுரம் கோல்டன் agri.com கடையில் போயிட்டு தன்வி விதை கேட்டிருக்கிறாங்க. அங்கே வந்து நியூ அம்மன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விதையை கொடுத்துருக்காங்க. 27, 25 அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருது வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே என்ன கருது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் விதை வாங்கின கடையில் போய் கேட்க போகிறாங்க. அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை யூரியா போடுங்க, கருது பூரா கொட்டி போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து நகைநட்டில் அடவு வச்சு தான் விவசாயம் பார்ப்பாரு. இந்த வாட்டியும் அப்படி தான் பார்த்துருப்பாரு. 2,500 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். இவருக்கு கிடைக்க வேண்டிய உரிய இழப்பீடும் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதனால் நெல்மணிகள் கிடைக்காமல் வெறும் கால்நடைகளுக்கான வைக்கோல் புல் மட்டுமே கிடைக்கும் என எண்ணிய விவசாயி ராஜா விதை நெல் வாங்கிய அக்ரோ சர்வீஸ் கடைக்கு சென்று முறையிட்டிருக்கிறார். அப்போது அவர்கள் உரத்தை தெளித்தால் மீண்டும் கதிர்கள் வந்து நெல் விளைச்சல் தரும் என கூறியுள்ளனர். அதனையும் நம்பிய விவசாயி 8,500 ரூபாய்க்கு உரத்தை வாங்கி தெளித்துள்ளார். ஆனாலும் நெற்பயிர்கள் கதிர் பதர்கள் போன்றே இருந்ததால் மீண்டும் சமயபுரத்தில் உள்ள விதை நெல் கடைக்கு சென்று முறையிட்ட போது இதற்கு மேல் தங்கள் தரப்பில் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் திருச்சியில் இருந்துதான் விதை நெல் வாங்கி கொடுத்ததாகவும் கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து வேளாண் துணை இயக்குனர் மற்றும் விதை ஆய்வாளரிடம் விவசாயி ராஜா புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் 8 ஏக்கரில் நடவு செய்த நெற்பயிரை வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு சென்றனர். ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு எதுவும் எட்டப்படாததால் 8 ஏக்கருக்கு 2 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்த பயிர்கள் வீணாகியதால் செய்வதறியாது திகைத்து போனார் விவசாயி ராஜா. 2 வருஷமாக நான் விவசாயி தான், வேற எனக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த படிப்பும் கிடையாது. எனக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சமயபுரம் கோல்டன் டெப்போவில் போய் விதை கேட்டேன், விதை கொடுத்தாங்க. 120 நாளையில் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் பொன்னின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து விதைச்சிட்டேன். 25 நாளையில் விதைச்சிட்டேன். விதைச்சி 25 நாளையில் பறித்து நடவும் நட்டுட்டேன். நடவு நட்டதுக்கு பிற்பாடு அது கருது வந்துருச்சு. கருது வந்ததுக்கு பிற்பாடு நான் போய் கோல்டன் இதில் போய் கேட்டதுக்கு ஐயோ 25 நாளையில் வந்துருச்சா அப்படின்னு அவர் வந்து பார்த்துட்டு இதை யூரியாவை போடுங்க, யூரியாவை போட்டோன்னா இந்த மாதிரி அது கொட்டிடும், அது கொட்டினோன்னா மறுபடியும் வந்து உரம் போட்டிங்கன்னா மறுபடியும் அது புடையடிச்சு வரும், அதுக்கு வந்து நான் ஒரு மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தையும் கொடுத்தாரு அவர். இது போன்ற போலியான விதை நெல்லை விற்பனை செய்த கடை உரிமையாளர் மற்றும் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.